4 பேர் இருக்காங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிகே, இன்னொரு சைடு சீமான். இதை தாண்டி இன்னொரு கூட்டணி வருமா? நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக 2026 தேர்தல். இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இதுல இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு நாங்க ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து, அந்த மாவட்டத்தின் கருத்து. அவங்க எல்லாரும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும். நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். இதுல யார் பயனடைகிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்கணும். ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்னைக்கு நேத்து இல்ல, இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்பதான் நேத்து தந்திருக்காங்க. அதுலயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுவும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட 10% பிடிச்சி அதுல கொடுக்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி இது ரைட்டா ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல, அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து. அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம். அவங்க இது சரியில்லை, இது ஒரு ஐவாஷ் அப்படின்னா அதுதான் எங்க கருத்து. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும். இது யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம் தானே. இப்போ 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு 3 மாசம் தான் இருக்கு. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சோ நீங்க இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நிச்சயமாக இது எப்பவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்ப நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம கருத வேண்டி உள்ளது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதுல தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. மக்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதுல அவங்க எல்லாம் பாதிச்சிருக்காங்கன்றது அர்த்தம். எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதுல கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும் சொல்லி நாங்க கேட்டோம். தேமுதிக மாநாடுனா எப்படி இருக்கும் என்பது உலக அறிந்த விஷயம். ஏன்னா 20 வருஷமா எத்தனையோ மாநாடுகளை நம்ம நடத்தி இருக்கிறோம். அந்த வகையில் நீங்க கேக்குறீங்க, எல்லாமே கிளீனா ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கோம். குடி தண்ணீர் லாரிகள், ஆம்புலன்ஸ்கள், அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியா ஒரு செக்ஷன், எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ், எல்லாமே பாதுகாப்பு விஷயமாகட்டும்,
தண்ணீராகட்டும், கழிப்பிட வசதிகளாகட்டும், உணவாகட்டும், ஈவினிங் டைம் நீங்க சொன்னீங்க எல்லா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி முதல் கொண்டு எல்லாமே ஸ்டால் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இங்கே வந்து 4 பேர் இருக்காங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிகே, இன்னொரு சைட் சீமான். ஸோ இதை தாண்டி இன்னொரு கூட்டணி வருமா அப்படின்றது தெரியாது. நிச்சயமாக எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு பிரித்து பார்ப்பேன். அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன். நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டனுடைய குரு பூஜைக்கு கூட நீங்க பாத்தீங்க, எல்லா கட்சி சார்பாக வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அதை நிச்சயம் உரிய நேரத்தில் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து அதை அறிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, இது ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேனே. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில 50% நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் 50% பேலன்ஸ் இருக்கு என்பதை பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு. எல்லா இடத்திலும் நம்ம சமீபமா பார்க்கிறோம், எல்லா இடங்களிலுமே கஞ்சா போதை விற்பனைகள், டாஸ்மாக், கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களுமே இதற்கான சாட்சி. அதனால ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான் 50-50. நடந்தது 50%, இன்னும் நடக்க வேண்டியது 50%. அவங்க திமுக அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையில் சொல்ல வேண்டியது யார்? மக்கள். ஏன்னா இந்த ஆட்சி சொன்ன அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க. இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான். அதனாலதான் சொல்லியிருக்காங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று. எனவே சொல்ல வேண்டியது மக்கள் தான், ஒழிய ஆளுங்கட்சி கிடையாது. இப்போ வந்து மாநாடு முடிந்த பிறகு பொங்கல், யாரும் எல்லாம் பிஸியா இருப்பாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் பிறந்தவுடனே நிச்சயமாக அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா பக்கமும் தொடங்கும். எங்களுக்கு 4ஆம் கட்ட ஒரு சுற்றுப்பயணமும் இருக்கு. இதெல்லாம் முடியறதுக்குள்ள கூட்டணியும் முடிவாகும். விருப்ப மனு ஒரு நல்ல நாளில் தலைமை அலுவலகம் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்களோ அவங்க வந்து விருப்ப மனுவையும் தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக 2026 தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும். அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பதுதான் எங்க கருத்து. அவங்க சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி, அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க. எதிர்கட்சியில இருப்பவர்கள் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. எனவே அவருடைய கருத்து அது, அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து. அதனால யார் ஏத்துக்கிறாங்க யார் ஏத்துக்கல என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக புரியும். இல்ல, எப்பவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்திருக்காங்க.
அதனால யூஸ்வலா இங்க தமிழ்நாடு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 5 வருஷம் ஆட்சிகள் காட்சிகள் மாறுறது. ஆனா ஒரு 10 இயர்ஸ் மட்டும்தான் அதிமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்த்தோம்னா 5 வருஷம் மாறி மாறி தான் ஆட்சி வந்திருக்கு. அந்த வகையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆளும் தரப்பு எங்களுடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்றாங்க. அதனால பொறுத்திருப்போம். நிச்சயம் இங்க நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி, இவங்க தான் எங்க கூட்டணியில இருக்காங்கன்னு இதுவரைக்கும் அறிவிக்கல. இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்க வர இருக்கிறது. நாம இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம், புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது. நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக நிச்சயம் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதான் வெயிட் பண்ணுங்க. நீங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய அத்தனை டவுட்ஸும் மொத்தமாவே இன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்க ஆல்ரெடி போட்டாங்க. அதை பார்ப்போம். அதற்கு பிறகுதான் தேமுதிகவினுடைய கருத்து என்ன என்பதை மாநாட்டில் நாங்கள் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.